அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்கும். எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும். இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து கீரையை விட பல மடங்கு வந்து நம்மளுக்கு சத்து இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, கீரைக்கு முந்தின ஸ்டேஜு, முளை கட்டினதுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து இந்த கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ஒரு 5 நாளையில் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் கடையில் வாங்கும்போது இது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளே வீட்டில் வந்து இதை ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். வாங்க நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 விதமான மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஒன்று பச்சை பயிறு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நீங்கள் முதல் நாள் நைட்டு வந்து ஊற விட்டுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாமே ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மறுநாள் எடுத்து நான் வந்து இதுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்ணதுக்கு இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து ட்ரே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் எந்த இது போட்டால் எனக்கு வந்து நல்ல வளர்ச்சி வந்தது, எது வந்து எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ டே 1 இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பேஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பச்சை பயிரை எல்லாமே நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் வந்து இதை போட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி காளான் வாங்குவோம்ல, அந்த ட்ரை வந்து எனக்கு இருந்துச்சு. அதை வந்து நான் வெந்தயம் போட்டிருக்கேன். இது எது சொதுப்புச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுதேன். எதனால் வரலைங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பிளேட் எடுத்து அதில் தண்ணி விட்டு வச்சுட்டு அந்த பேஸ்கெட்டை அப்படியே அந்த பிளேட் மேலே விட்டுருங்க. இதில் தண்ணி இருக்குங்கிறதுக்காக நான் கையில் வந்து காட்டியிருக்கேன். இப்போ வந்து பேஸ்கெட்டை வச்சுட்டு நீங்கள் மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து டே 1ஓட நைட்டு வந்து நான் காட்டுறேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை பயிறு இந்த அளவுக்கு அழகாக முளைக்கட்டி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே அழகாக தெரியும் எந்த அளவுக்கு முளைக்கட்டி இருக்குன்னு பாருங்கள். காலையில் நம்ம அந்த பேஸ்கெட்டில் போட்டு மூடி வச்சோம். நைட்டு பார்க்கப்போ இந்த அளவுக்கு வந்து அது வந்து நல்லாவே வந்து முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து இல்லை, அதனால் வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 2வது நாள் இப்போ வந்து இதில் தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து முளைப்பு திறன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து அந்தளவு வந்து நம்மளுக்கு முளைக்கட்டி வரலை. அங்கங்கே 1, 2 மட்டும் வந்திருக்கு. இது எதனால் வரலை அப்படின்னு நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணேன். எனக்கு வந்து இந்த ட்ரே தான் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ட்ரே வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருக்குது. ஹோல்ஸ் நான் போட்டு தான் வச்சேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அதில் வேறு விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ வந்து டே 3 இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பச்சை பயிறு வந்து எப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்குது. இப்போ நல்லாவே வந்து வேர் விட்டு வந்துருச்சு. நல்லா வேர் விட்டு உங்களுக்கு நல்ல முளைப்பு திறனோடு இருக்குது. ஆனால் வெந்தயம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் பச்சை பயிறு போட்டிங்கன்னா நிச்சயமாக மைக்ரோ கிரீன்ஸ் எடுக்க முடியும். அது வந்து கைவிடவே செய்யாது. வெந்தயத்துக்கு வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயில் வீடியோ போடுறேன். அந்த பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிறு அப்படியே ஒரு பிங்கிஷ் கலரில் இருந்தது. இப்போது வந்து அதே நைட்டு வந்து பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அங்கங்கே வந்து இலை வந்துருச்சு. அப்படியே வந்து 2 இலை வந்துருச்சு. மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இலை வந்த உடனே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணிடணும். அதுக்கு மேலே அதை விடக்கூடாது. அதுக்கு மேலே 3வது இலை 4வது இலை வந்துருச்சுன்னா அது வந்து கீரைக்கு வந்து சமமாயிரும். இப்போ 5வது நாள் நல்லாவே வந்து உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் நல்லா வளர்ந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வந்து ஹைட்டு இருந்தது. நல்லா வந்து உங்களுக்கு வந்து இலையும் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. 5வது நாள் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நம்மளுக்கு அறுவடைக்கு அது தயாராக இருந்தது. இங்கே பாருங்கள் வேறு எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வேறு நல்ல நீளமாக வந்திருந்தது.
இதை வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சத்து இருக்கும் போது ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதனால் வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ 5வது நாள் எனக்கு மைக்ரோ கிரீன்ஸ் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. இந்த சத்தெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், க்ரீனிஷாக இருக்குது, 2 இலை வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு அறுவடைக்கு மைக்ரோ கிரீன்ஸ் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. நம்ம சிசர் வச்சு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து நீங்கள் உடனே பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. அன்றைக்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து நிழலில் உலர்த்தி கூட காய வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், கீழே இந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேர் அப்படியே வந்து நீங்கள் தூக்கி போடாமல் உங்கள் செடிகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு இதை உரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசை பண்ணுறோன்னா நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸை அப்படியே தோசை மேலே போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் வந்து இட்லி பொடி தூவி அப்படியும் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லைன்னா நீங்கள் வந்து சாலடு பண்ணுறீங்களா, அப்போவும் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மைக்ரோ கிரீன்ஸை வந்து சேர்த்து சாலட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் பல விதத்துலேயும் அந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து நிழலில் வந்து வெயிலில் இல்லாமல் நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சத்துக்கள் நிறைந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் வந்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப